Dear student, 12th standard chapter 1 exercise 1.4 second sum complete பண்ண போறோம். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் செகண்ட் சம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி எனி எக்ஸாம், ஓகேவா, அப்ளை பண்ணால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறான். ஓகேவா? அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன நமக்கு டோட்டலாக நமக்கு 100 கொஸ்டின் இருக்குது. ஓகே, டோட்டலாக 100 கொஸ்டின். ஓகே, 100 கொஸ்டினில் ஓகே ஆன்சர் வந்து என்ன நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஓகே, 1 by 1 நான் ஓஎம்ஆர் ஷீட்டை நான் ஷேடிங் பண்ணுறான். ஷேடிங் பண்ணுறோம், அவன் கரெக்டாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணனா ஆனால் 1 மார்க் கொடுக்குறாங்க. இது 1 மார்க்னா இஸ் அவார்ட் ஃபார் த எவரி கரெக்ட் ஆன்சர். அவன் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டான் அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ நமக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது நான் கரெக்டாக எதுனா அந்த கொஸ்டின் கரெக்ட் கொஸ்டினாக இருந்தால் 1 மார்க்கு. ஓகே, இல்லை கரெக்டாக அந்த கொஸ்டின் வந்து ராங் ஆகிடுச்சுன்னா நமக்கு 1/4 மார்க் நான் லெஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னா நெட் கவர்மெண்ட் எக்ஸாம்னா நெட் எக்ஸாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நெட் எக்ஸாம்னா ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதே சேம் தான், நீ கரெக்டாக என்ன மாட்டா மார்க் கொடுப்பாங்க, அல்லது நீ இது ராங் ஆகிட்டுன்னா ஒரு 1 மார்க் வந்து லெஸ் பண்ணாங்க. இங்கே எவ்வளோ மார்க் லெஸ் பண்ணாங்க? 1/4 மார்க்கை லெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, லெஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவன் டோட்டலாக நமக்கு என்ன அட்டன் பண்ணிட்டான், என்ன 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறாங்க அவன்? 80 மார்க்ஸ் அவனை நான் ஸ்கோர் பண்ணுறான். 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறான். 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் நமக்கு அவன் என்ன கொஸ்டினா, ஹவு மெனி கொஸ்டின் டிட் ஆன்சர் கரெக்ட்லி, எத்தனை கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா அவன் நமக்கு 80 மார்க்கு ஸ்கோர் பண்ணிருப்பான்னு கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? ஓகே, டோட்டலாக நமக்கு 100 கொஸ்டின் நமக்கு அட்டன் பண்ணும்போது கரெக்டாக இருந்தால் மட்டும் 1 மார்க் கொடுக்குறாங்க. ராங்காக இருந்துச்சுன்னா -1/4 -4 லெஸ் பண்ணுற மார்க்கு மைனஸில் ஃபேக்டர் பண்ணணும். -1/4 மைனஸ்னா மார்க் வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அவன் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டான், ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டான், கரெக்டாக ஆன்சர் இல்லைனா கரெக்டாக ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டான். ஆனால் எவ்வளோ மார்க் அவன் ஸ்கோர் வருது ஃபுல்லாக லாஸ்ட்டாக ஃபைனலாக 80 மார்க் வருது. 80 மார்க் வரும்போது நம்ம ரிசல்ட் நமக்கு என்ன வரும்? அவன் எத்தனை கொஸ்டின் டோட்டலாக உணரான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தா என்ன வரும்? நமக்கு 80 மார்க் வந்துருக்கணும். கொஸ்டின் மார்க் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க? பை யூஸிங் கிராமர் ரூல் சால்வ் த ப்ராப்ளம். கிராமர் ரூல் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு கரெக்ட் ஆன்சரே நம்ம கரெக்ட் ஆன்சருக்கு என்ன நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ராங்கான என்ன ஆன்சருக்கு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அவன் கரெக்டாக என்ன 1 மார்க்குனா எக்ஸ் என்ற வேரியபிள் நான் எவ்வளோ மார்க்கு தெரியல, எத்தனை கரெக்டானு தெரியல, நமக்கு எத்தனை ராங்குன்னு தெரியல எனக்கு. அப்போ நான் யூஸ் பண்ணோம் கரெக்ட் ஆன்சர் எக்ஸ்ன்னு எடுத்துகிறோம், ராங் ஆன்சர் வந்து ஒய்ன்னு டினோட் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு டோட்டலாக நமக்கு எவ்வளோ கொஸ்டின்? 100 கொஸ்டின். அப்போ கரெக்ட் கொஸ்டினும் ராங் கொஸ்டினும் ஆட் பண்ணால் எவ்வளோ கொஸ்டின்? 100 கொஸ்டின். அப்போ இது வந்து கரெக்ட் கொஸ்டினோட எக்ஸ் வேல்யூ, இது ராங் கொஸ்டினோட ஒய் வேல்யூ. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்? 100. இது ஈக்குவேஷன் 1. சரி, ஓகே. அவன் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கரெக்ட் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் கொடுவாங்க? 1 மார்க்கு. அப்போ 1 இன்ட்டு கரெக்ட் கொஸ்டின் என்ன நமக்கு எக்ஸ் எடுத்துனா அப்போ 1 இன்ட்டு எக்ஸு. ஓகேவா? ராங்காக எவ்வளோ மார்க் கொடுத்துறாங்க? -1/4 மார்க். 1/4 ஏன் மைனஸ் போனால் நெகட்டிவ் மார்க்குக்கு மைனஸ் போடுறோம். அப்போ -1/4. அப்போ ராங்கு என்ன டினோட் பண்ணிக்கிறேன் நான்? ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க அட்டன்மெண்ட்டு? 80 மார்க் எடுக்கிறோம். இது கரெக்டாக இருந்தால், இது ராங்காக இருந்தால் எவ்வளோ மார்க் டோட்டலாக எடுத்துக்கிறான்? 80 மார்க்கு. இப்போ 2 ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணிச்சா அப்போ எத்தனை கரெக்ட் கொஸ்டினும் அட்டன் பண்ணுறாங்கன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ராங் கொஸ்டின் கரெக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணால் ரிமைனிங் ராங் கொஸ்டின் தான், ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு டெல்லு ஃபாலோ பண்ணுறோம். எக்ஸு ஒய்யோட கொஸ்டின் 1 1 -1/4. ஓகே, இங்கே போய் முன்னேறம் வேல்யூ ஒய் கரெக்டாக 1/y இருந்தாலும் டம்மி வேல்யூ கொடுக்க சொல்லிக்கிறோம், அதை கரெக்டாக வரலாம். இங்கே 1 -1/4 அப்படியே யூஸ் பண்ணி ப்ராப்ளம். எக்ஸோட கொஸ்டின் 1 1, இங்கே ஒய்யோட கொஸ்டின் 1, ஒய்யோட கொஸ்டின் -1/4. எக்ஸ்பிளைன் பண்ணால் -1/4 1 -1. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்சியம் எடுத்துங்க. இங்கே டிவைடில் 1 ஃபேக்டர் இருக்குமா? 1 × 4 1 4 1 × -1 -1 4 × -1 -4. அப்போ -5/4 நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டெல் எக்ஸ்னா இந்த எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணி என்ன வேல்யூ கம்ப்ளீட் பண்ண 180. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நேரம் இது மட்டும் இல்லாமல் -100/4 நமக்கு -80. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஸ் பண்ண கூட சொல்லலாம். இது வந்து எல்சியம் எடுத்துக்கு 1 to 4 நம்ம லெஸ் டேரெக்டாக பண்ணலாம். ஏன்னா 100 எத்தனை 4 டைம்ஸ் இருக்கும்? -25. அப்போ ஆட் பண்ணால் -105. ஓகே, எல்சியம் எடுத்து போட்டாலும் கரெக்டு, அல்லது என்ன 100 வந்து 4 டிவைட் பண்ணால்
25. Okay. இப்போ next del x minus 105. ஓகே நெக்ஸ்ட் del y. del y என்ன வரும்? இந்த y வேல்யூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வரும்? 100 80 எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. அப்போ 80 minus 100 minus 10. ஓகே இப்போ நமக்கு பை கிராமர் ரூல் x வேல்யூனா del x by del x வேல்யூ minus 105 by minus 5 by 4 minus 105 அப்படியே இருக்கும். இந்த minus 5 போனால் 4 by 5 கன்வெர்ட் ஆயிடும். அப்போ இந்த மைனஸ் கேன்சல் 5 டிவைட் பண்ணால் 21 to 4 84. அப்போ நம்ம என்ன வரும்? மொத்தம் டோட்டலாக 8 மார்க் எடுத்து எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிருப்பான்? 100 கொஸ்டினில் 84 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தா எவ்வளோ மார்க் எடுத்திருப்பான்? 80 மார்க் எடுத்தான். ரிமைனிங் எவ்வளோ ராங் கொஸ்டின் எவ்வளோ நமக்கு? 100ல் 84 ரிமைனா 16 கொஸ்டின் ராங் கொஸ்டின். ஓகேவா? அப்போ நமக்கு டோட்டலாக 100 கொஸ்டினில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பான் ஆன்சரை கரெக்டாக? 84 question அட்டன் பண்ணிருப்போம். Therefore, the student has answered 84 question correctly. Okay? இது லாஸ்ட் ஃபைனலா நீ சொல்லணும். எத்தனை கொஸ்டின் கரெக்டா கொஸ்டின் கேட்டது ஆன்சர் பண்ணனும். ஆன்சர் கரெக்ட்லி கேட்றாங்க. Therefore, the student has answered 84 question correctly முடிஞ்சு லாஸ்ட் ஃபைனலா ஆன்சர் ஃபினிஷ் பண்ணனும். Okay? very important student, very simple. ஒரு 2 ஈக்குவேஷன் ஃபாலோ பண்றவா அந்த மேட்ரிக்ஸ் del x del y ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் கணக்கு. Yeah. நெக்ஸ்ட் ராங் கொஸ்டின் டேட்டா y வெரிஃபை y ஈக்குவல் del y by y del ஃபாலோ பண்ணிட்டு அது சேம் சிம்ப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 16 தான் வரும். ஏன் ரீசன்னா 84 100 கொஸ்டின் 84 ரிமைனிங் 16 கொஸ்டின் ராங்காக இருக்கும். இது டேரெக்டாகவே சொல்லிடலாம். y ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணி போடலாம் கரெக்டு தான். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.